ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக அந்த அர்பன் கம்பெனியோட நம்மளுக்கு க்ளீனிங் சர்வீஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். அவங்க க்ளீனிங் எப்படிலாம் பண்ணாங்கன்னு. இதில் வந்து க்ளீன் பண்ண முன்னாடி எங்கள் வீடு எப்படி இருந்தது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். அது போக நம்ம இப்போ அர்பன் கம்பெனியோ நோ ப்ரோக்கரோ நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போ நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால நிறைய ஹோம் க்ளீனிங் சர்வீசஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம எப்படி புக் பண்ணலாம், அதில் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு நோ ப்ரோக்கர்லேயும் புக் பண்ணி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ நான் அர்பன் கம்பெனியில் இருந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு இதுலேயும் பொதுவாக என்னதுன்னா, நம்ம வந்து இப்போது 2 BHK அந்த மாதிரி புக் பண்ணுறோம் அப்படின்னா 2 பாத்ரூம் மட்டும் தான் இன்க்ளூடட். அவங்க வீட்டில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஹாலில் ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா உள்ள பாத்ரூம்க்கு எக்ஸ்ட்ரா நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஒர்க் பண்ண வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் கம்பெனிக்கு வந்து சொல்லாதீங்க, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 500 கொடுங்க, நானே பண்ணிடுறேன். அப்படிங்கும்போது அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் பண்ணி கொடுக்காங்க. நம்மளுக்கு உள்ள அந்த எப்படியும் நம்ம கம்பெனியில் புக் பண்ணாலும் அதே 500 தான், அது அவங்களுக்கு கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இப்போ இல்லை நம்ம இப்படி பண்ண மாட்டோம் அப்படி பண்ண மாட்டோம்னு சொன்னால் 1க்கு 2 பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரூபாய் நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு 4000 ரூபாய்க்கு நம்ம புக் பண்ணுறோன்னு வைங்களேன், அதில் 30% வந்து கம்பெனி எடுத்துக்கிட்டு மிச்ச ரூபாய் தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து டைரெக்ட் கம்பெனி இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு யார் என்னன்னே தெரியாது. அப்போ வந்து நம்ம கம்பெனி மூலமாக போயிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு ஒர்க் பண்ணுறவங்க நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சொன்னால் கம்பெனிலேருந்து நம்ம புக் பண்ணுறத விட 500, 1000 கம்மியாகவே நம்மளுக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரியே நல்லா நீட்டாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் இந்த தடவை பேசிக் இது மட்டும் ஃபுல் ஹோம் டீப் க்ளீனிங் மட்டும் புக் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா எனக்கு கிச்சன் ரேக்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது, சோஃபா ஷாம்பூயிங் பண்ண வேண்டியது இருந்தது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளதான். எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணாலுமே 500, 1000 போகும். அதுக்கு இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிக் மட்டும் புக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள சர்வீசஸ் எதுவுமே புக் பண்ணல. அது வந்து இவங்க வந்தோடனே நான் எக்ஸ்ட்ரா தரேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்கன்னோடனே அவங்க நல்லா நீட்டாகவே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கம்பெனியில் வந்து மொத்தமாக நோ ப்ரோக்கரில் வந்து 5000 காட்டுச்சு. அர்பன் கம்பெனியில் வந்து 4000 காட்டுச்சு. 1000 எக்ஸ்ட்ரானால 5000 ருபீஸ்க்கு ஃபுல் ரூமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எங்கள் வீடு பழைய இது பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சிமெண்ட்டு வேலை பார்த்து அந்த கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி எவ்வளோ இதாக இருந்துச்சுன்ட்டு. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நல்லா க்ளீன் பண்ணி சர்ஃபு பூஜையும் நாங்கள் வந்து பண்ணிட்டோம். ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.